Hello viewers, welcome to Charu Designers channel. இந்த வீடியோல ஸ்ட்ரெயிட் பிளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணணும்னு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து கீழே வந்து அதிகமாக துணி விடலை. நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும்தான் துணி விட்டுருக்கறனால எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு வந்து எவ்வளோ தையல் விட்டுருக்கனோ அந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மேல் தையலும் நான் போட்டுக்கிறேன். அது வந்து ஃபுல் லென்த்துக்கும் போட்டதுக்கப்புறம் வந்து திருப்பி மடித்து அது மேலேயும் ஃபுல்லாக ஒரு லென்த்துக்கு நான் வந்து ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்ல எல்லாமே ப்ளவுஸ் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ளவுஸோடது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும்போது நம்ம அதுலேயே சேர்த்து விட்டு கட் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி காட்டியிருப்போம். இதில் வந்து ப்ளவுஸ் துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு அடிச்சிருக்கோம். இல்லைனா நிறைய பேர் வெறும் பீஸ் போட்டு அடிக்கிற மாதிரியே எடுத்துட்டு அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸ் கிளாத் வந்து வேற எதுக்காவது ஜாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த கிளாத்தை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா பிளவுஸ்ல இருக்கிற டாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி அதே அளவுக்கும் நம்ம வந்து லென்த்தை வந்து மார்க் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு டாட் அடிப்போம். இந்த டாட் வந்து நம்ம ஷோல்டர் பிளேட்ல வந்து இருக்கிற கர்வ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே வந்து சைஸ் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம அடிப்போம். நம்ம பேக் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் இதுலேயுமே நம்ம வந்து லைனிங் கிளாத்துங்கிறதுனால, அதாவது ப்ளவுஸும் லைனிங்கும் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் எல்லா ஜாயிண்ட்டுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கப்புக்கு ஏற்ற மாதிரி டாட் மார்க் பண்ணியிருப்போம். அந்த டாட்டெல்லாம் வந்து மார்க் பண்ணது வந்து நம்ம முன்னாடி வீடியோலேயே காட்டியிருப்போம். அப்படி காட்டலைன்னா நாங்கள் இன்னொரு வீடியோ போடும்போது அதில் காட்டுறோம். இந்த தடவை எடுக்கும்போது நாங்கள் வந்து அந்த மார்க்கிங்ஸ்லாம் முன்னாடியே பண்ணதுனால அது காட்ட முடியல. இந்த டாட்ஸ்லாம் வந்து அளவாக ப்ளவுஸில் இருக்கிற ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இருக்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கப் சைஸ் கரெக்டாக வரும். நார்மலாக ப்ளவுஸில் கப்புக்கு வந்து 3 டாட் அடிப்போம். சிலவங்களுக்கு வந்து 4 டாட் வரைக்கும் அடிக்கலாம். அதாவது நம்ம ப்ளவுஸ் அலத்தி கொடுக்குற ப்ளவுஸில் வந்து எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இதே மாதிரி நம்ம 2 ஃப்ரண்ட் பீஸுக்குமே ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஃப்ரண்ட்டையுமே நம்ம பேக்கோட வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுல் ப்ளவுஸுமே வச்சு ஃப்ரண்ட் ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக கூட நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எப்போவுமே யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுற மெத்தட். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடில் வந்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃப்ரண்ட் வந்து பட்டி பார்ட்டு, ஹுக் பார்ட் அது ரெண்டுத்தையுமே ரெண்டு ப்ளவுஸுக்கும் ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து அது கூட கீழே இருக்க பட்டி பார்ட் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இது பட்டி பார்ட் வந்து எப்போவுமே கட்டிங் போர்டில் இல்லாமல் நான் இங்கே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். ஸோ அது வந்து இப்போ காட்டியிருக்கேன். இது வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த டாட் வர இடத்துல மட்டும் கொஞ்சமாக பெண்ட் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பள்ளம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கில் வந்து நார்மலாக வரும். இதில் வந்து எந்த துணியுமே கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஹுக் பார்ட்டுக்கும் பின்னாடி சைட் ஜாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம வந்து எங்கேயுமே கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்காம ஃபுல் லென்த்துக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பெண்ட் கட் பண்ணி கரெக்டாக அந்த லெவலுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பட்டி பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸோட நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளவுஸோட வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனிங், அதுக்கு மேலே ப்ளவுஸு, அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண பட்டி பார்ட் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ள வந்து
கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த ஃபுல் லென்த்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 கிளாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற பேலன்ஸ் லென்த்தை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அளந்து பார்த்ததுக்கப்புறம் பேலன்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுப்போம். இதை வந்து 2 ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் பார்ட் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து லைனிங் பார்ட் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் லென்த்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கு அளவாக கம்மியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி 2 ஃபோல்டில் வந்து வச்சு ஒரே ஸ்டிச்சாக நான் வந்து அடிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம 2 ஃப்ரண்ட்டுக்குமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரண்ட்டுக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹுக் பார்ட் அண்ட் ஐ பார்ட் இது 2 லென்த்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஐ பார்ட்டு அது வந்து ஹுக் பார்ட் வந்து கொஞ்சம் பட்டி தைக்கும்போது கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது அதை கரெக்டாக லெவலாக நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹுக்கு அண்ட் ஐக்கு வந்து நம்ம வந்து துணி கட் பண்ண போகிறோம். ஹுக் பார்ட் எப்போவுமே நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அது வந்து லைனிங்லேயும் ஐ பார்ட் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயும் தான் மேக்ஸிமம் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஐ பார்ட், அதாவது கொக்கி மாற்ற இடம். அதனால் வந்து ஒரு லைனிங்கும் ஒரு ப்ளவுஸ் கிளாத்தும் வச்சு நான் அடித்ததுக்கப்புறம் இதுலேயே நான் வந்து ஹுக் மாட்டுறது வந்து அந்த வி மாதிரி அடிக்க போகிறேன். அடுத்து ஹுக் பார்ட்டுக்கு நம்ம வந்து லைனிங் துணி, அதாவது ஹுக் பார்ட் வந்து எப்போவுமே மடித்து உள்ளே போகிற மாதிரி அடிக்கிறதுனால அதுக்கு வந்து லைனிங் கிளாத் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மேலே டார்ட் வர இடத்துல, அதாவது ஹுக் மாட்ட இடத்துல ஒரு சின்ன டார்ட் ஒன்று வரும், அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோல்டிங் ஒன்று கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸ் கொடுக்கறதுக்காக இருக்கும். அந்த ஃபோல்டிங் வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி உள்ளே வச்சு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம அடித்தா நம்மளோட ஹுக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடும். நம்ம இப்போ ஹுக் பார்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை பார்ட்டில் அந்த வி வைக்கிறது மட்டும் காட்டலை, அது இப்போ நம்ம காட்ட போகிறோம். அதில் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணால் முன்னாடி வந்து ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து டபுள் ஃபோல்டில் கிடைக்கும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறம் ஒரு வி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறம் விங்கிற மாதிரி கரெக்டாக அளவு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வி மார்க்கிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க போது நீங்கள் அதில் இருக்க ஏற்ற மாதிரி மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வி மார்க்கிங் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து 5 ஹுக் ஏரியா தான் வைப்போம். ஸோ அந்த நீங்கள் தைக்கிற அந்த பர்டிகுலர் ப்ளவுஸில் வந்து 6 ஹுக்கு இல்லை 7 ஹுக்கு கொஞ்சம் பெரிய ப்ளவுஸுங்கும்போது அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 5 or 6 அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் அந்த வி மார்க்கிங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த வி மார்க்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் போடும்போது கொஞ்சம் டபுள் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு டைம் போட்டதுக்கப்புறம் திருப்பி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து ஹுக் போட்டு ரொம்ப ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஏரியாஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக அந்த தையல் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 ஸ்டிச் போடுங்க, இல்லைன்னா அந்த லாக்கிங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போதே அந்த சைடு அந்த கை சைடில் இருக்கிற மார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதில் ஒரு வி மார்க்கிங் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளவுஸ் லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக பண்ணுற மார்க்கிங். இது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் தனித்தனியாக நம்ம வந்து ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஹுக் பார்ட்டும் ஐ பார்ட்டும் தனித்தனியாக வேறு வேறு லென்த், அதாவது நம்ம ஹுக் பார்ட்டுங்கும் போது அது உள்ளே போகிற மாதிரி, ஐ பார்ட் வெளியில் வர மாதிரி இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சைட்லேயும் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வி மார்க்கிங் பண்ணிக்கோங்க, கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எல்லா மார்க்கிங்கும் நம்ம பண்ணிட்டோம். அந்த மார்க்கிங் ரெண்டுத்தையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம சைட் சீம் வந்து அடிச்சுக்கலாம். அதாவது உடம்பு சைடில் வந்து நம்ம 3 ஸ்டிச்சஸ் போடுவோம். அதாவது உடம்பு லூஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை டைட் வேணும்னா டைட் வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து 3 ஸ்டிச் போடுவோம். இதே மாதிரி நம்ம 2 சைடுக்குமே அடித்து எடுத்துக்கலாம்.
நல்லா 2 சைடுமே நல்லா எண்டிங்லேயும் இன்னொரு எண்டிங்லேயும் நல்லா லாக் போட்டு ஃபுல் லென்த்துக்கு நம்ம அடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து கை எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபுல் லென்த்துக்கு அடித்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் லென்த்துமே நம்ம அளவாக விட்டு கட் பண்ண அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத மாதிரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹுக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நம்ம கரெக்டாக லென்த்து வந்து ப்ளவுஸ் லென்த்துக்கு இருக்கா, இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக கேட்டிருந்தாங்கன்னா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வந்து அளவாக கேட்டிருக்கும் போது அந்த லென்த்துக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி உள்ளே ஒரு டாட் அடிக்கிறது நல்லது. அதே மாதிரி உடம்பு வித்து வந்து அவங்க எவ்வளோ ப்ளவுஸில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு தடவை 2 தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நெக் வந்து நம்ம சைஸ் கலவாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் நம்ம பர்ஃபெக்ஷனாக பார்க்கும்போது தான் நம்ம ப்ளவுஸ் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபிட்டாகவும் வரும். நம்ம பழகும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டெய்லி ஸ்டிச்சிங் போது அது வந்து யூஸ்வலாகவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி ஆகிடும். நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணாமே அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நான் இதில் வந்து கை வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சதுனால இதுலேயுமே நம்ம வந்து நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதுலேயும் நம்ம சைஸ் ஏற்ற மாதிரி அளவாக தான் கட் பண்ணியிருக்கோமாங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்ட்டுக்கு போகலாம். இதில் வந்து நான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணல. ஸோ அதனால் நான் இப்போ தான் கட் பண்ண போகிறேன். நான் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் ப்ளவுஸ் வச்சு நான் ஒரிஜினல் லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதாவது ப்ளவுஸில் வந்து இது வந்து கட்டிங் ஏரியாலாம் சுற்றி இருக்கிறது ஸ்டிச்சிங் ஏரியா. அதனால் நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக வச்சு சைடு மார்க்கிங்கும் மேலே எவ்வளோ ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்கான மார்க்கிங்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து அளவாக தான் ஸ்டிச் பண்ணிக்கிறதுனால பேக்கில் வந்து நான் எந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணுமோ அது அளவுக்கு மார்க்கிங் பண்ணி நான் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இது வந்து நான் ட்ரெடிஷ்னல் டைப்பில் கை தனியாகவும் உடம்பு தனியாகவும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சைடு முதல்ல மார்க்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிவிட்டு கையோடு சேர்த்து நீங்கள் மொத்தமாக உடம்பும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம 2 ஜாயிண்ட்டையுமே சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கிங் பண்ண அளவுக்கு அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஏரியா விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் கை ரவுண்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கு பதிலாக 2 ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். ஏன்னா கை வந்து கொஞ்சம் நம்ம போடும்போது ஸ்ட்ரெச் ஆகிற ஏரியாங்கிறதுனால 2 ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும். நம்ம வந்து இதே மாதிரி 2 கைக்குமே ஃபுல் ரவுண்ட் நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல் ரவுண்டுக்கு அடிக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்ட் சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணலைனாலும் இல்லை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஹோல்ஸ் இல்லை கேப்ஸ் இல்லைன்னா கொஞ்சோண்டு துணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி, அதாவது எதர் உடம்புல இல்லைன்னா கையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து கரெக்ட் மார்க்கிங் இருக்க அவசியம். ஆனால் அதில் வந்து அந்த மார்க்கிங் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அதாவது நான் வந்து சொன்ன மாதிரி கை உடம்பும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மார்க்கிங்ஸ் தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம நெக்குக்கான பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இது வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு ஃபுல் நெக் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச், அதாவது நெக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ அளவாக விட்டுருக்கீங்களோ, ஹாஃப்னா ஹாஃப் இன்ச், குவார்ட்டர்னா குவார்ட்டர் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ண அளவுக்கு ஃபுல் லென்த்துக்குமே கிராஸ் பீஸ் ஜாயிண்ட்டை வந்து ஃபுல் நெக்குமே வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங், அதாவது கொஞ்சம் குவார்ட்டர் இன்ச்சுக்கு மேலே ஃபோல்டிங் விட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம ஃபுல் லென்த்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கையில் வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு நம்ம அடிச்சுட்டு கையில் ஹெம்மிங் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த
எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு சின்ன ஃபோல்டிங் கரெக்டாக அந்த குவார்ட்டர் இன்ச்சுக்கு விட்டு நம்ம ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். அந்த லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாமல் அந்த ஏரியாவை விட்டு நம்ம ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். அதாவது அந்த லைனிங் கிளாத் வந்து ப்ளவுஸோட வந்து அட்டாச் ஆகிருக்கணும் கொஞ்சம் எக்ஸஸாக. அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம மடித்து உள்ளே வச்சு நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. இதை விட எக்ஸஸாக கீழே ரொம்ப துணியாக இருக்கும்போது நம்ம அது வந்து கரெக்டாக எட்ஜுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ப்ளவுஸ்லேயோ இல்லை வந்து லைனிங்லேயோ கட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபுல் லென்த்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல் லென்த்தையும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம செய்கிற ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக நீட்டாக கிடைக்கும். நம்ம பழகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு தானாக ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சரும் அந்த ஈஸு அந்த இழுக்கிறது எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும்.